வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மெசேஜ் பாக்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் எப்படி ஒரு பர்டிகுலர் செல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம காப்பி பண்ணுறது, அதனுடைய காப்பி பண்ண வேல்யூ எப்படி நம்ம சேம் ஒர்க் புக்கில் இல்லை டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்கில் எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணுறதை பார்த்தோம். பட் அந்த மேக்ரோ ரன் ஆகும்போது ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு தெரியப்படுத்தாது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு எப்படி நம்ம மெசேஜ் பாக்ஸ் கொண்டு வரது, அதே மாதிரி செல்லினுடைய வேல்யூ எல்லாமே என்ன இருக்குது அதை எப்படி நம்ம மெசேஜ் பாக்ஸில் கொண்டு வரதுன்றதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இந்த 3 கண்டென்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் மெசேஜ் பாக்ஸ் அண்ட் ஹவு டு கிரியேட் மெசேஜ் பாக்ஸ் அண்ட் ரிட்டன் வேல்யூஸ். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிட்டன் வேல்யூஸ் இன் தி மெசேஜ் பாக்ஸ். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் மெசேஜ் பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக நம்ம போகலாம். ஸோ கிளிக் ஆன் டெவலப்பர் டேப் அண்ட் விசுவல் பேசிக். இப்போ ஒரு நியூ மேக்ரோ ஒரு நியூ மாடல் நம்ம கிரியேட் பண்ணலாம். மாடல் இப்போ இதனுடைய மாடல் நேம் நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். மெசேஜ் பாக்ஸ்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் அவுட்டரில் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த நேம் இங்கே சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நியூ கோட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். டிஃபால்ட் சப்லாம் மெசேஜ் அண்டர்ஸ்கோர் வேல்யூ நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்னுடைய என்ன வேல்யூ எனக்கு வேணுமோ அதை நான் டிஃபைன் பண்ண எனக்கு அவுட்புட்டாக கொண்டு வரணும். ஸோ அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து இது கான்ஸ்டன்ட், இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. எம்எஸ்ஜி பாக்ஸ் இது தான் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அண்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வித்தின் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு என்ன அவுட்புட் தேவையோ மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணணுமோ அதனுடைய இதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இப்போ ஒரு டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகும்போது கம்ப்ளீட்டட்னு தேவைன்னா இந்த கம்ப்ளீட்டட் நமக்கு டிஃபைன் பண்ணால் போதும். டபுள் கொட்டேஷன் என்டர். ஸோ இப்போ நான் இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு மெசேஜ் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு வரும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். பாருங்கள், கம்ப்ளீட்டட். அட் த சேம் டைம் என்னுடைய மெசேஜ் பாக்ஸ் வந்து இங்கே பர்டிகுலர் செல்லில் என்ன வேல்யூ இருக்குது. இப்போ பார்த்தீங்களா இதனுடைய செல் ரேஞ்ச் இங்கே பாருங்கள். இதனுடைய C15 செல் ரேஞ்ச் வந்து பேஸ்ட் வேல்யூன்னு இருக்குது. இதை நம்ம இங்கே கொண்டு வரணும்னா எப்படி நம்ம டிஸ்பிளே மெசேஜ் பாக்ஸில் எப்படி நம்ம பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ எம்எஸ்ஜி பாக்ஸ் இங்கே நம்ம என்ன பண்ண போனோம், ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட் C15 அதனுடைய செல் ரேஞ்சை நம்ம டிஃபைன் பண்ணணும். க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர். ஸோ இப்போ நம்ம திரும்ப மேக்ரோ ரன் பண்ணலாம். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட்டட். அடுத்து இன்னொரு மெசேஜ் பாக்ஸ் வந்து பேஸ்ட் வேல்யூ. அப்படின்னா இந்த இடத்துல இந்த C15 வேல்யூ வந்து நம்மளுக்கு பேஸ்ட் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸ் இப்படி தான் நம்ம வேல்யூ எடுக்குது. இப்போ நம்பர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். மெசேஜ் பாக்ஸ் அதுவும் சேம் இதே மாதிரி தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த இடத்துல நம்ம நம்பர் எடுக்கணும்னா இதனுடைய ரேஞ்சை நம்ம டிஃபைன் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த செல் ரேஞ்சினுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டணுமோ அதனுடைய ரேஞ்சு நம்ம டிஃபைன் பண்ண போதும். இப்போ நான் இந்த இடத்துல B15 நான் கொடுக்க போகிறேன். க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ திரும்ப நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ கம்ப்ளீட்டட். செகண்ட் வந்து பேஸ்ட் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 14 வேல்யூ வரணும். ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ இது கரெக்டாக நம்மளுக்கு ரிசல்ட் ஃபெச் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக காட்டுது. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு தேவையான வேல்யூ நீங்கள் டிஃபைன் பண்ணலாம், தேவையான வேல்யூ நீங்கள் ஃபெச் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா B15க்கு பதிலாக இப்போ நான் இது ரெண்டுமே நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இங்கே நம்ம B15 நம்பர்னு இருக்குது. ஸோ இப்போ திஸ் இஸ் வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணணும் இதனுடைய வேல்யூக்கு முன்னாடி. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ திஸ் வேல்யூ இஸ் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அசைன் பண்ணிவிட்டு ஆம்பர்சன்ட் சிம்பிள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன இப்போ நம்மளுக்கு இங்கே வேல்யூ வந்து 14 மட்டும்தான் நம்மளுக்கு முன்ன ஃபெச் பண்ணிச்சு. பட் இந்த டைம் நம்மளுக்கு என்ன ஆகும், திஸ் வேல்யூ இஸ் 14 நம்மளுக்கு இப்போ மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். இதனுடைய சென்டென்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். திஸ் வேல்யூ இஸ் 14. இங்கே இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை. அது ஸ்பேஸ் தேவைப்பட்டால் இந்த ஈஸ்க்கு அடுத்து நம்ம ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப ரன் பண்ணலாம். சேவ் பண்ணால் ரன் பண்ணலாம். இப்போ திஸ் வேல்யூ இஸ் 14. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தேவையான சென்டென்ஸை நம்மளுக்கு ஆட் கோட் பண்ணிக்கலாம். இப்போ 2 லைன் எப்படி நம்ம ஒரே இதில் கொண்டு வரது. இப்போ பார்த்தீங்கன்னா 14 and 15 ரெண்டுமே மெசேஜ் பாக்ஸில் எப்படி நம்ம அதை காமிக்கிறதுனா அதையும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரேஞ்ச் ஃபர்ஸ்ட்னுடைய இது காமிச்சாச்சு. அடுத்தது ஆம்பர்சன்ட் VBA நியூ லைன் நம்ம கொடுத்தே ஆகணும். நியூ லைன் அகைன் ஆம்பர்சன்ட் ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் B16. ஸோ அப்படின்னும் போது என்ன நம்மளுக்கு இப்போ B15 வேல்யூ நம்மளுக்கு டிஸ்பிளே மெசேஜில் காட்டும். அதே மாதிரி B16 மெசேஜ் வேல்யூ நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். பார்க்கலாம் இப்போ எப்படி ரன் பண்ணலான்னு. மேக்ரோ ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் 14 and 15. ஸோ இதனுடைய 2 செல்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸில் ஃபெச் பண்ணி நம்மளுக்கு காட்டுது. இந்த மெசேஜ் பாக்ஸை எப்படி நம்ம ரியல் இன்ஸ்டண்ட்டில் யூஸ் பண்ணுறது, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்தோம். காப்பி அண்ட் பேஸ்ட்னுடைய வேல்யூவு இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு மெசேஜும் வராது. கம்ப்ளீட்டட், நாட் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி எதுவுமே வராது. அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம book 3 நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்னதுன்னு பார்க்கலாம்.
நம்ம வேல்யூ நம்மளுக்கு வந்து இப்போ காப்பி பேஸ்ட் ஆகிடும். எதில் புக் 3க்கு போனோம்னா நம்மளுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு காப்பி பேஸ்ட் ஆகிடும். ஆனால் பட் இது எக்ஸிக்யூட் ஆனது கம்ப்ளீட்டட் நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸ் வரல. அது எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இப்போ மெசேஜ் பாக்ஸ் எம்எஸ்ஜி பாக்ஸ் கம்ப்ளீட்டட், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன ஒன்றா ஒர்க் புக்ஸ் பேசிக் விபிஎஃப் ஃபார் பிகினர்ஸ் இதில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட்னு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும். இப்போ இந்த மேக்ரோ நான் ரன் பண்ண போகிறேன். இதை நம்ம ரன் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், உங்களோட டாஸ்க் வந்து நம்மளுக்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டேட்டாவும் நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகிடும். இதை நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ரீநேமும் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டட் பதிலாக யுவர் டாஸ்க் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் இப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணி பார்க்கலாம். F8 இங்கே அப்படியே நம்மளுக்கு பேஸ்ட் ஆகிட்டு இங்கே நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். யுவர் டாஸ்க் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு ஃபர்தராக உங்களுக்கு கண்டினியூ ஆகணுமா இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணுமா, அதையும் நம்ம கொடுக்கலாம். எப்படி கொடுக்குறதுனா ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம இந்த கோட் நம்ம ரிட்டன் வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். மெசேஜ் பாக்ஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், வாண்ட் டு கண்டினியூ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாண்ட் டு கண்டினியூ ஃபர்தர் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம அசைன் பண்ணணும். கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக தேவை இந்த இடத்துல. இப்போ நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். ரிட்டன் வேல்யூனுடைய கமாண்ட் அதுதான் VBA ஓகே ஆர் கேன்சல். இதனுடைய ஆப்ஷன் நம்ம இங்கே டபுள் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்துடும். இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக F8 காப்பி பண்ணிவிட வேல்யூ புக் 3 செலக்ட் ஆகிடும். இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு நம்மளுக்கு டேட்டா. இப்போ நம்ம டேட்டா நம்மளுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ மெசேஜ் பாக்ஸ் வரும், திஸ் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஸோ யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். இப்போ அடுத்தது உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் பாக்ஸ் வரும். இதை ஃபர்தராக நீங்கள் கண்டினியூ பண்ணணுமா இல்லை கேன்சல் பண்ணணுமா நம்மளுக்கு இங்கே காமிக்கும். வாண்ட் டு கண்டினியூ ஓகே ஆர் கேன்சல். ஸோ உங்களுக்கு என்ன கமெண்ட் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ரிட்டன் வேல்யூ இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். எப்படின்னா அடுத்தது எஸ் ஆர் நோ அது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஷுட் வி ஸ்டாப் கமா VBA எஸ் ஆர் நோ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ ரன் பண்ணலாம். அகெயின் சேம் அதே டாஸ்க் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். யுவர் டாஸ்க் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். அடுத்தது இன்னொரு வாண்ட் டு கண்டினியூ எஸ் ஓகே. அடுத்து இருக்கக்கூடிய மெசேஜ் பாக்ஸ் ஷுட் யூ ஸ்டாப் எஸ். இது மாதிரி உங்களுக்கு ரிட்டன் வேல்யூ வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. க்ளோஸ் டு 10 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுடைய ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இந்த மெசேஜ் பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படி ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.